ஸ்ரீ குபேரன் டிவி அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். ஒரு பெரிய ஏக்க பெருமூச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தில் அமர்ந்து அவன் வக்ரம் பெற்று கிட்டத்தட்ட 140 நாட்கள் வக்ரணிகளில் இருந்து 11/10/2021 அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த சனி பகவான். படாத பாடு படுத்திட்டார். உலகம் போகிறான். நம்ம நாட்டுக்குன்ட்டு இல்லை, நம்ம தனிப்பட்ட மனுஷனுக்குன்ட்டு இல்லை, உலகம் போகிறான். படாத பாடு படுத்திட்டார். எவ்வளவோ விஷயங்கள் மக்கள் உணர வேண்டிய தன்மைக்கு தானாக தள்ளப்பட்டனர். இதுதான் கர்ம காரகனின் வினை. சனி தண்டிக்க ஆரம்பித்து விட்டால் அவரிடந்து யாராலும் யாரையும் காப்பாற்ற இயலாது என்பதை இந்த பிரபஞ்சத்திற்கு மறுபடியும் உணர்த்தி இருக்கிறார் இந்த சனி பகவான். தண்டிப்பதில் வல்லவர். காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்தில் தராசை கையில் வைத்துக்கொண்டு, அதான் துலாம் ராசி என்றதற்கு பெயர். தராசை கையில் வைத்துக்கொண்டு கண்களை கட்டிக்கொண்டு ஒரு கையில் வாளும் ஒரு தோளில் புறாவும் நிற்க தண்டனைன்னு வந்தாச்சுன்னா பாரபட்சம் இல்லாமல் வேண்டியவர் வேண்டாதவர், சிறியவர் பெரியவர், ஆண்கள் பெண்கள் என்ற எந்தவித பாகுபாடுமின்றி பாரபட்சமின்றி தவறுக்கு தண்டனையைத்தான் தீர்வு என்றால் அந்த தண்டனையை நிறைவேற்றுவதில் வல்லவர் என்பதால் தான் சனியை கண்டாலே அனைவரும் அஞ்சுகிறார்கள். இப்போ எல்லா கோயில்களையும் நாம் போயிருக்கேன், எல்லா கோயிலுக்கும் போயிட்டு தான் இருக்கோம். திருப்பதிக்கு போனால் 7 கொண்டலவாடா, வெங்கட்ரமணா, கோவிந்தா அப்படிங்கிறோம். ராமேஸ்வரம் போனால் அரகர மகாதேவாங்கிறான். காசிக்கு போனால் ஜெய் கங்கை ஜெய் கங்கைங்கிறாங்க. எல்லா ஊரில் இருப்பாங்க. எந்த கோயில் போனாலும் இந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான முருகன் கோயிலெலாம் கோஷம் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் திருநள்ளாருக்கு போயிட்டா சப்த நாடி ஒடுங்கி மூச்சு விடுறானா என்னென்னு கூட தெரியல. அப்படி ஒடுங்கி போய் இருக்கானா அவ்வளோ பயம் எல்லாருக்கும் சனி பகவான்னாலே. ஏன் தப்பு செய்யணும், ஏன் பயப்படணும்? இந்த கேள்வி தான் எங்களுடைய கேள்வி. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் சற்று ஆன்மீக நாட்டத்தில் எங்களை செலுத்தி யார் வந்தாலும் அவருக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்ற ஒரே சீரிய நிலையில் தான் நாங்கள்லாம் போயிட்டுருக்குறோம். இது நான் என் பெருமைக்காக சொல்ல வரல. அதனால் எங்களுக்கு இதை பற்றின பயம் இல்லை. எனக்கு இப்போ 7.5 நாடு சனி நடந்துக்கிட்டு இருக்குது. நான் தனுசு ராசி, எனக்கு 7.5 நாடு சனி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே நான் 5 வருஷம் போயாச்சு. நாங்கள் இன்னும் அதே நிலைமையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது முடியும் அப்படின்னா உங்கள் எல்லாராலையும் கண்டிப்பாக முடியும். அந்த 7 நாடு சனியை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஒரு குழந்தை பிறக்கும்போது என்ன தன்மையில் பிறக்கிறதாங்க உணர்ந்து அந்த பெரியவர்கள் அந்த குழந்தை நான் அந்த சாமியை கும்பிடுங்க, அந்த கோயில் போங்க, இந்த கோயில் போங்கலாம் நான் சொல்ல வரல. மனிதாபிமான தன்மையோடு குழந்தையை வளர்த்துட்டு வரணும். கேட்டால் சின்ன குழந்தை போக போக சரியாயிரும்னு நம்ம பார்க்குறோம். டிவி ஷோக்களையும் ஃபேஷன்களையும் வர்றது தான் ஒரு பெரிய ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட்டுன்னு நினச்சி அந்த குழந்தை நட்சத்திரங்கள் குழந்தையெல்லாம் கொண்டு வரும்போது அது இந்த வருமானம், பணம், காசு, 4 பேர் இதெல்லாம் பார்த்து ஆரம்பிச்சோம். நமக்கு பார்க்க ரச்சனையாக இருக்குது, இல்லாமல் இல்லை. அதுக்காக அந்த குழந்தையின் வாழ்க்கையை நம்ம அந்த மாதிரி ஒரு மீடியாவில் தள்ள ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுதான் வாழ்க்கைன்னு அந்த குழந்தை போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ எங்கே போனாலும் தன்னுடைய பேர் புகழ் பேசணும், தன்னை பற்றி பேசணுங்கிற நிலைமையை கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த குழந்தை சொன்ன பேச்சு கேட்கல வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதன் மேல் நம்ம பழிய போடுறதுலையும் ஜாதகத்தை தூக்கிட்டு எல்லா இடத்தையும் அலையிறதுலையும் எந்த அர்த்தமுமே இல்லை. சிறு குழந்தையிலிருந்தே அவருடைய ஒரு தன்மையோடு கொண்டு செல்ல வேண்டும். வாழ்க்கைக்கு இதுதான் உதவும், இதுதான் வாழ்க்கை என்று நாம் நிர்ணயிக்க முடியாது. அதை பிரபஞ்சம் நிர்ணயிக்கும், இந்த கிரகங்கள் நிர்ணயிக்கும், அதன் தசாபுத்திகள் நிர்ணயிக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒவ்வொரு ராசிலையும் நிதானமாக பயணிக்கிறான். யார் சரி செய்கிறாங்க, யார் தவறு செய்கிறாங்க என்னங்கிறதெல்லாம் ஆராய்ந்து செல்வதால் தான் அவன் மந்தன் என்று அவருக்கு பேர். கிட்டத்தட்ட 2.5 வருடம் ஒரு ராசியில் இருக்காது. அதாவது ஒரு மாதத்தில் 1 டிகிரி நகர்றார். 30 மாதம் 30 டிகிரி நகர்வதற்கு சனி பகவான் எடுத்துக்கொள்கிறார். மற்றவங்களாவது ராகுக்கு இது 1.5 வருஷத்தில் போயிடுறாப்புல, குரு பகவான் 1 வருஷத்துலேயே ஓடிடுவாப்பில், மற்றவங்களாம் 1.5 மாதம் 1 மாதம் இப்படிலாம் கணக்கு பண்ணிட்டு இருக்கு. ஆனால் சனி பகவான் நிதானமாக தீர ஆரோக்கித்து
ஆராய்ந்து இவருக்கு என்ன நாம் செய்யணும், என்ன கொடுக்கணுங்கிறதெல்லாம் யோசிச்சதுனால தான் அவருக்கு நிதானம். ஆனால் அவருக்கு நம்ம ஒரு மந்தன், ஒரு சோம்பேறின்னு ஒரு பேரை கொடுத்து வச்சுட்டோம் நம்ம அதனால் 30 மாதம் ஆகிறது ஒரு ராசியை கடப்பதற்கு. தீர விசாரித்து அதற்குண்டான பலன்களை தருகிறார். அப்பொழுது நாம் நம்ம நெறி தவறாமல் மனிதாபிமான தன்மையோடு நாம் நடந்துக்கிட்டோமானா, ஆசாபாசங்களுக்கு அப்பாற்பட்டு நாம் நடந்துக்கிட்டோம்னா, இந்த சனி பகவானை போய் கொடுக்குறவங்க யாருங்க, சனி கொடுக்க ஆரம்பிச்சுட்டானா யாராலும் தடுக்க முடியாது. தான் சனி ஈஸ்வரன் அவருக்கு பட்டம் கிடைச்சது. சனீஸ்வரனுங்கிற பட்டம் அவருக்கு வந்தது அதுதான். நீதி நேரை தவறாதவர், நீதிமான், தர்மவான், எல்லா அவரோட பேரிலும் அவருக்கு உண்டு. ஆக அப்பேற்பட்ட சனி பகவான் 140 நாட்கள் சும்மா தோசையை புரட்டி போடுற மாதிரி ஒரு புரட்டு போட்டு எல்லாரோட வாழ்க்கையும் நீங்கள் எப்படி இல்லாமல் கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு கொரோனாங்கிற தாக்கத்தை எல்லாரும் சிக்க வச்சு சின்னாபின்னாவாக்கிட்டு இருக்கிறார். ஏன்னு கேட்டால் கர்மஸ்தானம்ங்கிறது பிரபஞ்சத்திற்கு, அதாவது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம். செய்யும் வினைகளுக்கு ஏற்ப நிலைகளை அவர்களுக்கு பரிசாக அளிக்கிறார். அந்த பரிசு தண்டனையா நல்லதா அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்கணும். அப்பேற்பட்ட சனி பகவான் 11/10/2021 அன்று வக்ர நிவர்த்தியை இதில் தப்பி பிழைத்தோருக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்வழி புகட்டி அவர்கள் வாழ்வில் மேன்மையடைய செய்வதற்காக ஒரு உத்தமமான காலகட்டம் வருகிறது. அதுக்கு ஒரு வாரத்தில் குருவும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறார். அப்போ இவங்க 2 பேரும் வக்ர நிவர்த்தியது பெரிய நிம்மதியான விஷயம், உலகத்திற்கே பெரிய நிம்மதியான விஷயம். நிச்சயம் நமது பாரத தேசம் இதில் காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. காரணம் இங்கே கர்மபூமி, இங்கு தர்ம காரியங்கள் நிறைய நடக்கின்றன, ஆன்மீக பணிகள் நிறைய நடக்கின்றன. இவை கண்டிப்பாக அனைவரையுமே காப்பாற்றும். இதை பற்றி நாம் இன்னும் வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்கும் இதன் நிலைகள் எவ்வாறு நடக்கும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதி, அது கர்மஸ்தானம். கர்மஸ்தானத்தில் கர்மகாரகன் சனி வக்ரத்தில் இருந்து நிவர்த்தி அடைகிறார். அந்த வக்ரத்தில் அவர் நிவர்த்தி அடைவதால் அவருக்கு மட்டுமல்ல, உங்கள் பாக்கியாதிபதி குருவும் அங்கு இருப்பதால் அவர் நீச்ச பங்கமும் அடைகிறார். இப்பொழுது இந்த சனி பகவானும் சரி, குரு பகவானும் சரி, பார்க்கும் இடங்களை எல்லாம் செழிக்க வைக்கும். சொல்லுவாங்க எல்லாரும், சனி இருக்க கொடுப்பான், குரு பார்க்க கொடுப்பான் என்று. இருப்பினும் ஒரு பெரிய தண்டனைகளை கொடுத்து விட்டு அமர்ந்த அந்த சனி பகவான் சற்று இறக்க குணத்தோடு தான் நடந்து அனைவர் வாழ்விலும் ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு தன்மையை கண்டிப்பாக அவர் வழங்குவார். அப்பேற்பட்ட சனி பகவான் உங்கள் கர்மஸ்தானம், அதாவது மேசராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து மேசராசிக்காரர்கள் தொழில்களை சிறப்பட செய்ய இருக்கிறார். இந்த 11/10/2021 முதல் உங்கள் தொழிலில் மேன்மை அடைய செய்ய இருக்கிறார். காரணம் என்று கேட்டால், சனியின் காரகத்துவங்களில் முக்கியமான காரகத்துவம் 2 என்றால், ஒன்று மக்கள் தொடர்பு, இன்னொன்று உழைப்பு. அப்போ உழைக்கும் தன்மையை ஒருவனுக்கு வந்துவிட்டால் அவன் வாழ்வில் எப்பேற்பட்ட விஷயங்களையும் தன்னால் அவரால் சாதித்து காட்ட முடியும். உழைக்கணுங்கிற என்ன வேணும்? உலகத்திலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி யார் என்று கேட்டால், எவன் ஒருவன் உழைக்க கற்றுக்கொள்கிறானோ அவன்தான் உழைப்பாளி. அந்த உழைப்பாளி தான் உலகின் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. அப்பேற்பட்ட நிலையில் அந்த சனி பகவான் உங்களுக்கு அருள காத்திருக்கிறார் மேசராசிக்காரர்களுக்கு. அந்த மேசராசிக்கு 12ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக சனி பகவானுடைய பார்வை வெளியேறுது. 3 என்பது முயற்சி, ஒரு தைரியம், ஒரு உத்வேகம், ஒரு ஆக்ரோஷம், செஞ்சுதான் தீரணுங்கிற ஒரு தன்மை. அப்போ 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன செய்யறது? தூக்கமாக பெருசு, உழைக்கிறதா நமக்கு வாழ்க்கையில் நிம்மதியை தரும் ஒரு உத்வேகத்தை மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 11/10/2021 முதல் கண்டிப்பாக அமையும். அப்போ நம்முடைய உழைப்பின் தன்மை, உழைப்பின் நேரத்தை நாம் தானாகவே அதிகப்படுத்திக் கொள்வோம். அதற்கு ஒரு வாரம் கழித்து குரு பகவானும் 18/10/2021 அந்த குரு பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஒரு மகத்துவமான ஒரு காலகட்டம் மேசராசிகளுக்கு காத்து கொண்டிருக்கிறது இந்த அக்டோபர் மாதம். அதற்கு இப்பொழுதே நீங்கள் தயாராகிக்கோங்க. உங்களை இப்போதைக்கு சனி பகவான் விட்டு வச்சிருக்கிறார்.
தைரியமாக கொரோனாவில் சிக்காமல் இருக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன் கண்டிப்பாக நடக்கும். இதே சனி பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறார். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். தனம், கல்வி, வாக்கு, குடும்பஸ்தானம், தாயார் சுனம், வாகன வசதிகளுக்கு உண்டான ஸ்தானம் அது. அதை குரு பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் உங்களுக்கு புதிதாக வீடு கட்டுபவர்கள் தங்கள் முயற்சியில் தாராளமாக ஈடுபடலாம். இந்த அக்டோபர் மாதத்துக்கு மேலே தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம். வண்டிகள், வாகனங்களை வாங்கி அதில் மகிழ்ச்சி வரக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும். மேசராசிக்காரர்களுக்கு தாயாரின் உடல்நிலை சீராகும், ஒரு சிறப்புமாகவும் அவர்களுக்கு மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தேவையாம் இருந்து, என் ராஜா என் பையன் மாதிரி யாருப்பா இருக்கான்னு உங்களை பார்த்து பெருமையாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. பட்டாச்சு, கஷ்டமெல்லாம் பட்டாச்சு, நிறைய கஷ்டத்தை சனி பகவான் கொடுத்துட்டான். இப்போ தப்பி பிழைச்சி நம்மலாம் உட்காந்துருக்கோம், தட்டி கொடுத்து உங்களை உஸ்பேத்தி விட அந்த சனி பகவான் கண்டிப்பாக செய்வான், நடக்கும். அப்போது இது முன்னால் வெளிநாட்டு பயணம் செல்வதற்காக முயற்சித்தவர்கள் நல்ல முயற்சியில் தாராளமாக இறங்கலாம். வடகிழக்கு நாடுகள் பாதிக்கப்படலாம், ஆனால் பாரதம் சேஃபாகத்தான் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், மனதை மனிதாபிமானத்தோடு தான தர்மங்கள் செய்வதில் பரோபகார சிந்தனையோடு நீங்கள் வழிநடத்தி செல்வீர்களானால் அது ஒரு மகத்துவமான ஒரு நிலையை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். மேலும் அதே சமயம் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். ஒரு மகத்துவமான விஷயம். 7 என்பது எதிராளி மூலம் நமக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். நட்பு வட்டாரங்கள், தொழிலில் பார்ட்னர்கள், இவை அனைத்திற்குமே அந்த 7ஆம் இடம்தான் காரகம் வகிக்கிறது. மனைவி வகைக்கும் காரகம் வகிக்கிறது. ஆக மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு தொழில் செய்யக்கூடிய, அதாவது உழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்த நல்ல தன்மையுள்ள மனைவி அமைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. கொடூர தாண்டவம் ஆண்டியவருக்கு பிறகு அமைதியாக இருக்கும் இந்த சனி பகவான் சில தினங்கள் நல்லதைத்தான் செய்வார். அந்த நல்லது மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். தைரியமாக இருக்கலாம். யாருக்கெல்லாம் மேசராசியில் துலாம் ராசியில் மேசராசிக்காரருக்கு யாருக்கெல்லாம் துலாமில் சனி இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ஒரு தன்மையான மனைவி அமைவதற்கு உண்டான சாத்திய, தொழில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு மனைவி, நல்லா ஒரு உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்க, குடும்பத்தை பொறுப்பாக எடுத்து செல்லக்கூடியவர்கள், இந்த மாதிரி ஒரு மனைவி அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. அதே சமயம் குரு பார்வை ஒன்று தனியாக இருக்கிறது. அதை நாம் குரு பெயர்ச்சி சமயத்தில் நாம் அதை பற்றி நாம் பார்க்கலாம். ஆக மேசராசிக்காரங்களுக்கு உழைப்பின் உண்மையை உணர்த்தி அந்த உண்மையின் மூலம் ஒரு சுகத்தை கொடுத்து, அந்த சுகத்தின் மூலம் ஒரு நல்ல வரவையும் கொடுத்து, அந்த வரவின் காரணமாக இன்னும் செய்ய வேண்டும் என்ற ஒரு உன்னதமான தன்மையினால் அவர்கள் அதிகமாக தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு உழைப்பிற்கு அதிக மகத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி கண்டிப்பாக சனி பகவான் செய்வார். அது வேறு விஷயம். சனி பகவானுக்கும் மேசராசிக்கும் செவ்வாய்க்கும் பகை அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை, அவ்வளோதான். நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி எந்த இடத்தை பார்க்குறாரோ அதை கெடுப்பார் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் நான் அந்தளவு ஏற்றுக்கொள்வதில்லை. என்னோட சொந்த அபிப்பிராயம். இது காரணம் ஏன்னு கேட்டால், நீதி நேர்மையோட யார் செஞ்சாலும் சனி அவருக்கு வாரி கொடுப்பார். எந்த ராசிக்காரனாக இருக்கணும், 12 ராசியில் எந்த ராசியானாலும் இருக்கட்டும். அதனால தான் அவர் தீர விசாரித்து செல்வதால் தான் அவர் அதிக தினங்கள் எடுத்துக்கொள்கிறார். எடுத்தவங்க கவுத்தோன்னு தண்டனையை கொடுத்துட மாட்டார் சனி பகவான். 30 நாள் சஞ்சரிக்கிறார் அப்படின்னு கொண்டு 30 மாதம் சஞ்சரிக்கிறார் என்றால் ஒவ்வொரு டிகிரியும் அவர் ஆராய்ந்து அனுசரித்து இந்த ஜாதகன் என்ன செய்கிறார் என்பதை தீவிர அவர்தான் இந்த ஜென்ம கர்மாவை நிலைநாட்டக்கூடியவர் இந்த சனி பகவான். ஆக வரக்கூடிய இந்த சனியின் வக்ர நிவர்த்தி மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு உத்தமமான காலமாக கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் உங்கள் வாழ்வின் தரத்தை மேன்மைப்படுத்திக் கொள்ள இப்பொழுது முதலே நீங்கள் தயாராகி விடுங்கள்.
நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன என்று கேட்டால், சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய அன்றைய தினம் ஒரு 50 கிராம் கருப்பு எள்ளு, அந்த கருப்பு எள்ளை வாங்கி நல்ல ஓடுற நதிநீர் இருக்கக்கூடிய இடங்களில் போய், அது நீங்கள் திருநள்ளாறுக்கு போனாலும் சரிதான், தாமிரபரணி நதிக்கரையோ காவிரி நதிக்கரையோ அமராவதி கிருஷ்ண எத்தனையோ நதிக்கரைகள் இருக்குது, அந்த நதிக்கரையில் போய் மேற்கே பார்த்து நின்று கொள்ளுங்கள். ஏன்னா மேற்கு திசை தான் சனி பகவானுக்கு உகந்த நாள். மேற்கே பார்த்து நிற்கணும். இல்லை என்றால் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராசிக்கு உண்டான கிழமையில், அப்போ வலதுபுறமாக 9 முறையும் இடதுபுறமாக 9 முறையும் சுற்றிவிட்டு ஓம் சனேச்சராய நமக அப்படின்னு சொல்லி நதியில் விட்டுருங்க. நீங்கள் நதியில் விட்டுட்டு முடிஞ்சுன்னா அங்கே குளிக்க முடிஞ்சுன்னா குளிச்சுட்டு கூட வாங்க, தப்பே கிடையாது. அதுக்காக துணியெல்லாம் தூக்கி நதியில் போட்டுறாதீங்க. பழைய துணியில் நதிகளை போடுறது வருண தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால் நம்ம தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுற நிலைமையெல்லாம் வருது. ஒரு இடம் வெள்ளமாக அழியுதுன்னா ஒரு இடம் தண்ணி இல்லாமலே கஷ்டப்பட்டு அழிகிறாங்க. இதை மட்டும் செய்தால் போதும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி ஒரு அமோகமான உத்தம பலனை கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.